ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ளம் கேக்ஸ்க்கு போடக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக்கிங் பற்றியும் கேரமல் சாஸ் எப்படி செய்கிறதுன்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் நான் ஆல்கஹாலிக் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் இங்கே ட்ரை ஃப்ரூட் சோக்கிங்க்கு கொஞ்சம் பிளாக் கிரேப்ஸ், செரீஸ், அப்புறம் அத்திப்பழம், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டிஸ், கொஞ்சம் டேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பக்கம் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கேஷ்யூஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1 கப் வர அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். அதை அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து அதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க ஆரஞ்சு ஜூஸ் நல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து நல்லா குக் ஆகி இந்த மாதிரி வற்றி நமக்கு ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளம் கேக்ஸ் பேட்டரியில் சேர்க்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம கேரமல் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் சுகரை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம லைட்டாக சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இது அடுத்தடுத்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கேரமல் சாஸ் கிடச்சிரும். அடுத்து அதுலேயே ஒரு 1/2 கப் ஹாட் வாட்டர் சேர்த்து அதை நல்லா கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கேரமல் சாஸை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ப்ளம் கேக்ஸில் சேர்க்கக்கூடிய கேரமல் சாஸும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.